ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேலே வந்து லாஃப்ட் மாதிரி ஃபுல்லாகவே சூட்கேஸ் பாக்ஸ் நம்ம ஃபுல்லாகவே கொடுத்து ஸோ நீங்கள் மேலே பார்க்கலாம். மேலே இந்த ஃப்ளூட்டர் பேனல் டிசைனும் ஃபுல்லாகவே நம்ம தான் வால் பேனலிங் பண்ணியிருக்கோம் ஃபால் சீலிங்கில். நம்ம வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே ஃப்ளூட்டட் பேனல்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரேஜ் கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வச்சு மிரர் வச்சு பார்க்குற மாதிரி சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங். சிங்க்குக்கான கவுண்டர் டாப் இல்லை. ஸோ A to Z நம்ம மெட்டீரியலே ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கார்னருக்கு சிலிண்டருக்கு வென்டிலேட்டர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பேக் ட்ராப் வந்து எல்லாமே ஃப்ளூட்டட் பேனல் வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த வுட்டில் வர கரையான் பிரச்சனை, தண்ணியால் வர பிரச்சனை, ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூமே இதில் ஆகாது. ஸோ வியூவர்ஸ், இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வீட்டை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக A1 இன்டீரியர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் AKT நகருங்கிற பிளேஸில் இருக்கும். ஸோ அங்கே நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான 2 BHK வீடு நீங்கள் பார்க்கலாம். இந்த வீட்டில் ஃபுல்லாகவே நம்ம இன்டீரியர் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன்லேருந்து பெட்ரூம்ஸ் வரைக்கும் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே என்னென்ன மெட்டீரியல்ஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான ஒர்க் ஸ்டைல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ப்ளஸ் ஹாலில் உள்ள என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியாவில் ஒரு பியூட்டிஃபுல்லான டிவி யூனிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட்டுக்கு முன்னாடி ஒரு ஷோட்கேஸ் பாக்ஸு. ஸோ டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேலே வந்து லாஃப்ட் மாதிரி ஃபுல்லாகவே ஷோட்கேஸ் பாக்ஸ் நம்ம ஃபுல்லாகவே கொடுத்து சென்டரில் கிளாஸ் டிசைனும் மற்ற 2 சைட்லேயும் டோர் வச்சு ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டிவி யூனிட் நீங்கள் பார்க்கலாம். டிவி யூனிட் ஃபுல்லாகவே டார்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் உடன் டெக்ஸ்சரில். இதில் வந்து ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ளூட்டட் பேனல்ஸோட டிவிக்கு ஒரு பேனலும் மேலே உள்ள ஒரு சின்ன ஒரு ஷோட்கேஸ் மாதிரி நம்ம சின்ன சின்ன ஓப்பன் திங்ஸ் வைக்கிற மாதிரியும் சைடில் ஒரு சின்ன ரேக்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து ரிமோட் ஆக்சஸ்க்கு வந்து கீழே வந்து நம்ம ஒரு டோர் மாதிரி கொடுத்துட்டு 2 சைடுமே ஸ்டோரேஜ் டோர் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். கீழே ஸ்டோரேஜுக்கு ஃபுல்லாகவே நார்மலாக நம்ம ஃப்ளோட்டிங் பாக்ஸ் மாதிரி கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே கவர் பண்ணி அவங்க ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் மேலே பார்க்கலாம். மேலே இந்த ஃப்ளூட்டர் பேனல் டிசைனும் ஃபுல்லாகவே நம்ம தான் வால் பேனலிங் பண்ணியிருக்கோம் ஃபால் சீலிங்கில். ஸோ இது மட்டும் இல்லை, இங்கே கிச்சன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட்டு எல்லாமே இது ஆக்சுவலாக 2 BHK ஹோமு. ஸோ எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம எல்லா ஏரியாவும் கவரப் பண்ணி ஃபுல்லாகவே இன்டீரியர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஹாலில் அவங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்கும் எல்லாமே வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ட்ராயர் செட்டப்போடு நம்ம வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே லாக் பண்ணி ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேக் ட்ராப் வந்து ஃபுல்லாக ஃப்ளூட்டட் பேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூஜா யூனிட்டு. பூஜா யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேனல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே ஃப்ளூட்டட் பேனல்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரேஜ் பூஜா யூனிட் ஸ்டோரேஜ் மாதிரி நமக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இருக்கிற ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி ஃபுல்லாக கீழே ஸ்டோரேஜும் மேலே அவங்க சாமி கும்பிட்ற மாதிரி எல்லா செட்டப்ஸும் நம்ம பண்ணிவிட்டு மேலே அந்த ஆர்ச் டிசைன் ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்து நீட்டாக கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் என்ட்ராருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது கிச்சனோட ஒட்டி உள்ளே போகிறக்கு. ஸோ ஸ்டோரேஜ் ரூமில் ஜஸ்ட் அவங்களுக்கு என்னென்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரியும் சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிற மாதிரியும் நம்ம நீட்டாக ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வச்சு மிரர் வச்சு பார்க்குற மாதிரி சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஏன்னா மற்ற ரூம்லாம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் இல்லை ஒரு ரூமில். ஸோ அதுக்கு பதிலாக இங்கே நம்ம நீட்டாக அப்படி கவரப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சின்ன ஒரு வால் பேனலிங் மாதிரி பண்ணி அதில் ஒரு ஷோட்கேஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்பேஸ் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் எல்லாமே நம்ம பேக் ட்ராப் வந்து ஃப்ளூட்டட் பேனல் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து சின்ன சின்ன ஷூட்கேஸ் ஓப்பன் ட்ராக் மாதிரி வச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி ஒரு வால் பேனலிங் மாதிரி பண்ணி அதில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனுக்கு என்ட்ரு ஆகும்போது இது ஒரு பார்க்குறதுக்கு ஹால்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் அது நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன். இது ஒரு கிச்சன், வெரி ஸ்மால் கிச்சன் தான், செமி மாடுலர் கிச்சனு. ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து கவுண்டர் டேப் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் சிங்க்கில் வந்து சிங்க்குக்கான கவுண்டர் டேப் இல்லை. ஸோ A to Z நம்ம மெட்டீரியலே ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு அந்த சிங்க் வந்து ஒரு சிங்க்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன், ஜஸ்ட் ஒரு வாஷிங் ஏரியா மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி சின்னதாக கஸ்டமர் ஆல்ரெடி இங்கே செட் பண்ணியிருந்தாங்க. அதை ஃபுல்லாகவே கவரப் பண்ணிவிட்டு இந்த கவுண்டர் டேப்போடு நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அந்த வென்டிலேட்டரும் வச்சுட்டு நீட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே சூப்பர் ஹெவி மெட்டீரியலில் பண்ணது. நம்ம UPVC ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியை விட எலைட்டை விட இது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒவ்வொரு பேனலுமே உங்களுக்கு 8.5 kg வரும். ஸோ அதனால் ஃப்ளைவுட் அளவுக்கு ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்கும்.
ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாகவே அக்சசரிஸ் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். கட்லரி, பிளேட், ஆயில் லோட் எல்லாமே. ஸோ சிலிண்டர் வைக்கிறதுனால கார்னருக்கு சிலிண்டருக்கு வென்டிலேட்டர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லாஃப்ட் ஃபுல்லாகவே நம்ம டபுள் டோர் போட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி டார்க் கலர் தான். இங்கே வீடு ஃபுல்லாகவே டார்க் கலர் தான். பிளாக் கேண்டில் வச்சு நம்ம எல்லாமே க்ளோஸ் பண்ணி நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து சிம்னி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயுமே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ஸ்பேஸை கூட நம்ம நீட்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கு எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதே லெஃப்ட் சைடு நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கே செல்ஃப் இருக்குது கடப்பாக்கல்ல. அது டபுள் டோரில் மேலே கீழே பார்ட்டிஷன் பண்ணி 2 டோராக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபுல் டோர் அந்த ஷேக்கிங்கு அந்த மாதிரி எந்த இஷ்யூமே இருக்காது. அதனால் இதில் வந்து எல்லாமே டபுள் பார்ட்டிஷன் பண்ணி நம்ம நீட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா பெட்ரூம். அதாவது இது ஒரு ஸ்மால் பெட்ரூம் தான். மேபி ஒரு 10க்கு 11 பெட்ரூம் தான். ஸோ இந்த பெட்ரூமில் லாஃப்ட் ஒரு சைடு தான் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம பார்த்திங்கன்னா லாஃப்ட்டுக்கு கீழே வார்ட்ரோப்ஸ் அடிப்போம். இவங்க ஆல்ரெடி லாஃப்ட்டுக்கு கீழேயே ஒரு கடப்பாக்கல்ல அவங்க ஆல்ரெடி செல்ஃப் போட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே அக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாக்கில் இருக்குது, திங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. ஸோ அதுக்கு பக்கத்தாலேயே இந்த வாலில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட், சிம்பிளாக நின்று டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீட்டாக அவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டோரேஜ் யூனிட்டு, உள்ள ஸ்டோரேஜ் யூனிட்டு எல்லாமே வச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிம்பிள் டிசைன் தான். ஆனால் இந்த ஸ்பேஸ்க்கு வந்து ஆப்டாக இருக்குது. ஏன்னா ரொம்பவும் சின்ன ஸ்பேஸ், நம்ம ரொம்பவும் இடத்த வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த செல்ஃபோட ஒரு லெவலுக்கே ஈவனாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த டெப்த்துக்கே ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா பேக்ட்ராப் வந்து எல்லாமே ஃப்ளூட்டட் பேனல் வச்சு தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஆல்ரெடி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கீழே ட்ராயர் செட்டப்பு, லாக் செட்டப்பு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு ஸ்மால் ஸ்பேஸில் வந்து இருக்கிற ஸ்பேஸை அவங்க ஃபுல்லாகவே அவங்க கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸ்டோரேஜ் யூனிட் வேணும், எனக்கு இது பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொன்னனால எல்லாமே நம்ம வந்து நம்ம மெட்டீரியல்லே ஃபுல் வார்ட்ரூஃபும் ஃபுல் வால்க்குமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 6 டோர் காம்பினேஷனில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பிளாக் ஹேண்டில் கொடுக்கறதுனால இந்த டார்க் காம்பினேஷனுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. மேலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இது ஒரு சின்ன ரூம் தான். நார்மலாக பார்த்தா நம்ம ஒரு 5க்கு 7 இல்லைனா ஒரு 6க்கு 7 வார்ட்ரூஃப் சிம்பிளாக அடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காட் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸ்பேஸ் அவ்வளோவா எடுத்துக்காது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த வுட்டில் வர கரையான் பிரச்சனை, தண்ணியால் வர பிரச்சனை, ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூமே இதில் ஆகாது. ஃபயர் ரெசிஸ்டன்ட் கூட. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும், ஒரு ஃப்ளைவுட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக அவ்வளோ காசு செலவு பண்ணி கடைசியில் அது கரையான் பிரச்சனையாகி அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூ ஆகாமல் நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு 10 to 15 இயர்ஸ் இது வந்து இருக்கும். ஒன்று தான், நீங்கள் ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் ஒரு சாஃப்ட் ஹேண்ட்லிங் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் இன்னுமே நல்லா வருங்க. ஸோ இதுதான் இந்த ரூமில் நம்ம பண்ணது. ஸோ இன்னொரு ரூம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். அங்கே இதே மாதிரி தான், அதையும் நம்ம போய் பார்த்துடலாம். வாங்க விவர்ஸ், வாங்க நெக்ஸ்ட் ரூம் பார்ப்போம். ஸோ இந்த ரூம்லேயும் சேம் அதே கான்செப்ட் தான். அவங்க சிவிலில் ஒரு செல்ஃப் மட்டும் அடிச்சிருக்காங்க. மற்ற எல்லாமே நம்ம மெட்டீரியலில் ஸ்பேஸ் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ லாக், மல்டி லாக் செட்டப்போடு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதே தான் இந்த சைடும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னா, அங்கே லைட் இதெல்லாம் வரனால அங்கே லாஃப்ட்டு ஃபுல்லாகவே அடிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம இந்த சைடு மட்டும் லாஃப்ட்டோட இதை அடித்து கீழே அப்படியே ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக அந்த லாஃப்ட்டோட ஹைட்டுக்கே நம்ம வார்ட்ரோப் செட்டப் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு ஆல்ரெடி அவங்க கடப்பாக்கல்ல செல்ஃப் போட்டிருக்காங்க, அதை நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது அட்டாச்சாக எந்த ஸ்பேஸுமே நம்ம வேஸ்ட் பண்ணல. இருக்கிற ஸ்பேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு அதே சேம் அங்கே பார்த்துருப்பீங்க அந்த பெட்ரூமில் அதே மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு. இதில் வந்து இந்த சைடு ஓப்பன் ரேக் வச்சு இங்கே சுவிட்ச் பாக்ஸ் வரனால நீங்கள் சார்ஜ் போடுறது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வைக்கிறது இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே லாக்கில் இருக்குது. கீழே அதே மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். உள்ளே அதே மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் வரும். ஸோ மேக்கப் ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மேலே லாஃப்ட் அதே மாதிரி சேம் அந்த ரூமில் பார்த்த மாதிரி தான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சேம் கலர் சேம் தீமில் போயிருக்காங்க.
ஸோ அதனால் பார்க்கவும் நல்லா இருக்குது. சின்ன வீடு தான், ஆனால் இந்த இன்டீரியர்னால இது இன்னுமே கிராண்டாக நல்லா காட்டியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் இந்த வீட்டில் இங்கே பண்ணது. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீட்டில் நம்ம கள்ளக்குறிச்சியில் கவியரசன் சார் வீட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிசைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வியூவர்ஸ், இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வீட்டை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக A1 இன்டீரியர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.